இனிய தமிழுறவுகளே வணக்கம். செவிநுகர் கனிகளை வானொலி வாயிலாக கேட்கும் இனிய தமிழுறவுகளுக்கு வணக்கம். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம்புகழ் நெறியி தாம் மாய்ந்தனரே. இந்த உலகம் நிலையில்லாதது. மன்னுதல் என்றால் நிலை பெற்று வாழ்தல். ஏன் மனிதனுக்கு மனிதன் என்கிற பெயர் வந்ததென்றால் எல்லா பொருட்களும் அழிந்துவிடும். என்றைக்கோ இருந்த ஒரு பிட்டங்கொற்றன், என்றைக்கோ இருந்த ஒரு பாரி, என்றைக்கோ இருந்த பேகன், அவன் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழ்வான். ஆகையினாலே தான் மன்னுதல் ரன்னகரம், 2 சுழி நகரம், நிலை பெறுதல். அப்போ இந்த நிலை பெற்று வாழுகிற மனிதன் இருக்கிறானே, மண் கூட்டல் இத்து கூட்டல் அன், இடையில் ஒரு சாரியை ஈ சாரியை, அதை மனிதன் அப்படிங்கிற சொல்லாட்சி தூய தமிழ் சொல். இந்த நிலையில்லாத உலகில் ஒருவன் நிலை பெற்று வாழ நினைக்கிறான். மன்னா உலகத்து மன்னுதல் குறித்து, அதாவது நிலை பெற்று வாழுதல். அது நல்ல ஒரு வினைவேர் சொல் நண்பர்களே. மன்னுதல் என்றால் நிலை பெறுதல். புறநானூற்றில் வருகிற வரி தான் இது. தம் புகழ் நெறி, தன்னுடைய புகழை எவன் நிலைநிறுத்துகிறானோ அவன்தான் இந்த உலகத்தில் நிலை பெற்று வாழ முடியும். அப்படி புகழை நிலைநிறுத்தி வாழுகிற ஒரு மனிதன் அந்த புகழுக்காகவே மாய்ந்து போகிறான். தமிழர்கள் பொருளுக்காக அல்ல, புகழுக்காகவே வாழ்ந்தவர்கள். இந்த உலகத்தில் புகழுக்காக மாய்ந்தவர்கள்ங்கிறார். அந்த சொல்லாட்சியை ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். செறுதல்னா கொள்ளுதல், செகுத்தல்னாலும் கொள்ளுதல். மாய்தல்னா தன்னைத்தானே மாய்த்து கொள்வது. புகழுக்காக தன்னைத்தானே மாய்த்து கொள்ளுகிற மரபு புறநானூற்று மரபு போர்க்களத்தில். அல்லது ஈகை செய்து, தமிழர்களை பொறுத்தவரை அறமும் மரமும் அடிப்படையானவை. அறம் என்பது ஈகை செய்வது, மரம் என்பது போர்க்களத்தில் மாய்வது. அக இலக்கியம் தனி. அப்போ இந்த அறம் மரம் அகம், இந்த 3 பாடுபொருளும் செவ்வியல் காலத்தில் இலக்கியத்தினுடைய பாடுபொருளாக கண்டென்ட் ஆஃப் த லிட்ரேச்சர் மிக அடிப்படை நண்பர்களே. தமிழர்களுடைய மெய்யியலில் ஃபிலாசபி ஆஃப் சங்கம் பீரியட், ஃபிலாசபி ஆஃப் கிளாசிக்கல் பீரியட். நிலையில்லாத உலகத்தில் புகழை பெற்று நிலையோடு வாழ்வது என்பது தமிழர்களுடைய தத்துவம். இப்போ இங்கே நுட்பமான தத்துவம் நண்பர்களே. இதற்கு ஒரு சான்றினை மட்டும் கூறிவிட்டு நான் இந்த பொழிவை நிறைவு செய்கிறேன். பிட்டங்கொற்றன் என்கிற ஒரு வள்ளல் இருக்கிறான். அவனை காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனாருங்கிற புறவில் அவனை பாடுகிறார். 171வது பாடல் புறநானூற்றில் நம்முடைய தமிழ் உறவுகளெல்லாம் எடுத்து அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு பாடல். நிறைய ஈகை செய்பவன். இன்று செல்லினும் கொடுப்பான், கொஞ்ச நேரம் தாமதமாக போனாலும் கொடுப்பான், இப்போவே போனாலும் கொடுப்பான். நின்று செல்லினும் தரிமை, சரி முன்னே தந்தானே என்று தயங்கி கொண்டு பின்னே சென்றால் அப்போதும் கொடுப்பான். வைகள் அதிகாலையில் போனாலும் கொடுப்பான். அவன்கிட்ட போனால் உறுதியாக பொருள் கிடைக்கும். பொய்யலனாகி யாம் வேண்டி யாங்கம் தன்னிறை ஒப்ப, நான் வேண்டிய அளவுக்கு எனக்கு நிறைவாக தருவது மட்டுமில்லை நண்பர்களே, அவனால் இன்னும் மிகுதியாக தரக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவனாக அவன் இருந்தான். சொல்கிறப்போ அந்த புலவர் சொல்லுகிறார், நிறைய கலன்கள் அணிகலன்களை தருவான். காளை மாடுகள், பசுக்கள், அப்போ அசைகிற சொத்து, அசையா சொத்து, களமலி நெல்லின் குப்பை வேண்டினும். குப்பைனா குவியல் நண்பர்களே. செவ்வியல் காலத்து தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். களமலி நெல், களத்தில் நெல் அப்படியே மலிந்து கிடக்கிறது, அது குவியலாக கிடக்கிறது. குப்பைனா டஸ்ட்னு பொருள் இல்லை, குப்பைனா குவியல், கலெக்ஷன் ஆஃப் திங்ஸ் தான் குப்பை. அருங்கலம் களிற்றோடு வேண்டினோம். நிறைய பொண்ணும் பொருள் மட்டும் இல்லை, களிறு தந்தத்தோடு கொடுப்பான். அண்ணன் ஆகலின் எந்தை உன்னடி, உன்னுடைய திருவடிகளை நான் நினைக்கிறேன்னு அந்த பிட்டங்கொற்றனுடைய திருவடிகளை இவர் நினைக்கிறார். அதை நினைந்தாலே மகிழ்ச்சி வருகிறது அப்படிங்கிறார். ஈவோர் இவ்வுலகத்து வாழ்வோர், எவ்வளோ அடிப்படையான வரி நண்பர்களே. ஈகை செய்பவர்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள். வாழ அவன் தாழ் வாழியவே, அவனுடைய புகழ் வாழும், அவனுடைய தாழ், அவனுடைய திருவடிகள் வாழ வேண்டும். நண்பர்களே, இந்த புறநானூற்று பாடல் இருக்கிறதே, ஓர் இவ்வுலகத்து வாழ்வோர். பாரி காரி ஓரி நல்லி எத்தனையோ புலவர்களை பார்க்குறோம். பண்ணன்கிற ஈகையாளனை பார்க்குறோம். இந்த பிட்டங்கொற்றனுடைய ஈகையாளன் தன்னுடைய புகழை நிறுவி, அப்போது மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நெறியி தாம் மாய்ந்தனரே.
இந்த உலகத்தில் தன்னுடைய புகழை நிறுவி அழியக்கூடிய உலகத்தில் அழியாத பெருமையை பெறுவது என்பது செவ்வியல் காலத்து மெய்யியல். அனைவருக்கும் நன்றி.